ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம டிசம்பர் 13th 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்பிஐ அண்ட் பிஎம் சிக்னல் ரிஃபார்ம்ஸ் இன் ட்ரபிள்டு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பற்றி பார்க்கலாம். தென் செகண்ட் ஒன், தி எவல்யூஷன் அண்ட் ஃப்ரேமிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும் போது என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து நவம்பர் 26, 1949 நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஏற்றிருந்திருப்போம். ஆனால் அது நடைமுறைக்கு Jan 26, 1950 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதை பற்றி பார்க்கலாம். தென் தேர்ட் ஒன், சுப்ரீம் கோர்ட் ஹஸ் டேக்கன் நோட் ஆஃப் செக்ஷன் 124 கிளாஸ் ஏ மிஸ்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ செக்ஷன் 124 கிளாஸ் ஏ சம்மந்தப்பட்டது எதுக்காகன்னா செடிஷன் சம்மந்தப்பட்டது. செடிஷன்னா தேச துரோக வழக்கு இருக்குது இல்லையா, அது சம்மந்தப்பட்டது. ஸோ அதை பார்க்கலாம். தென் ஃபோர்த் ஒன், பிஎம் டு ஓப்பன் காஷி விஸ்வநாதர் காரிடார் டுடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காஷி விஸ்வநாதர் டெம்பிளில் காரிடார் வந்து கட்டியிருக்கிறாங்க பில்கிரிமேஜ்க்காக. ஸோ அது வந்துட்டு கங்கை நதிக்கரையில் இருக்குது இல்லையா, ஸோ கங்காவோடைய ட்ரிபியூட்டரிஸ் என்னெல்லாம் அந்த மாதிரி பார்க்கலாம் இன்றைக்கி முக்கியமாக. தென் ஃபிஃப்த் ஒன், கிராம் உஜாலா ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது வந்து எல்இடி பல்ப் சம்மந்தப்பட்ட ஸ்கீம். இதை லாஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பேங்க் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்காக மோஸ்ட்லி இருக்காது, நம்மலாம் யூஸ் பண்ணுறது நார்மலாக. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பேங்க்குக்கு போகும்போது நம்ம அதில் வந்து கஸ்டமராக தான் இருப்போம். அந்த பேங்க்கை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலோ இல்லைனா பார்ட்னர்ஷிப் வச்சோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. பட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா இப்போ அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் யாரெல்லாம் வந்து கஸ்டமராக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அதோட ஓனர்ஸாக இருப்பாங்க. பிகாஸ் எல்லோரும் வந்துட்டு யாருக்கெல்லாம் காமனான தேவை இருக்குதோ எக்கனாமிக் வைஸாக, ஸோ அவங்கெல்லாம் வாலண்டியராக ஸ்டார்ட் பண்ண ஒரு அசோசியேஷனை தான் என்ன சொல்லுவோம்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படி சொல்லுவோம். ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஃபினான்ஷியல் என்டிட்டி. இது அதோட மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பொதுவான, அப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஓனர்ஷிப் இருக்கிற ஒரு பேங்க். ஓகேவா? ஸோ அதில் வந்து யார் கஸ்டமராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அதில் என்னென்னா பங்கு இருக்கும் அந்த பேங்க்கில். ஓகேவா? ஸோ அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது ஒரு வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். யாருக்கெல்லாம் வந்துட்டு காமனான தேவைகள் இருக்குதோ அவங்க காமனான எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட அல்டிமேட் கோல் என்ன தான் இருக்கும்னா நம்ம சொசைட்டியில் உள்ள புவரர் செக்டருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் வந்துட்டு யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஆடு மாடு வளர்க்குறதுக்கு, பால் பண்ண வைக்கிறதுக்கெல்லாம் மணி கொடுப்பாங்கல்ல, அது மோஸ்ட்லி வந்து இந்த கூட்டுறவு வங்கி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? தென் இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பாம்பே மெர்கன்டைல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட் கூட நம்ம சொல்லலாம். பட் இன்றைக்கி வந்துட்டு ஆர்பிஐயோடைய கவர்னர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இப்போ ரீசெண்டாக அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் நிறைய பேர் வந்து அவங்களோட மணியை போய் வைக்கிறாங்க. ஆனால் அது நம்ம ரொம்ப யோசித்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்போ வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக கிடைக்குதோ, எப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கிடைக்குதோ அப்போ அதிகமாக ரிஸ்க் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்கள் மணியை வந்துட்டு நீங்கள் அதில் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்ம எக்கனாமியில் என்ன படிச்சிருப்போம், ஹையர் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னா அங்கே ரிஸ்க் எப்படி இருக்கும், ரிஸ்க்கும் ஹையராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ஹையராக இருக்குதுன்னா அப்போ ரிஸ்க்கும் என்ன தான் இருக்குன்னா ஹையராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. தென் இப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது மக்களுக்கு நடுவில் ஒரு சேவிங் ஹேபிட்டை வந்து வளர்க்குது, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டையும் வளர்க்குது இல்லையா. ஏன்னா லைக் மைண்டட் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல. தென் செகண்ட் ஒன், ரூரல் ஃபினான்சிங். இப்போ வந்துட்டு ரூரலில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து அங்கே உள்ள ரூரல் பீப்புளுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு பைசா கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான கடன் ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்குது. ஃபினான்ஷியல் சர்வீஸ் மாதிரி தானே இது இருக்குது. தென் தேர்டு ஒன், இப்போது வில்லேஜில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா கந்து வட்டிக்கு விடுறவங்க, வட்டிக்கு கொடுக்குறவங்கலாம் இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வாங்கினாங்கன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வட்டி செலுத்துறதுக்கே. பட் ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து வாங்கும்போது மணி லெண்டர் சுரண்ட அளவுக்கு இங்கே அவ்வளோ தூரத்துக்கு வட்டி கொடுமை இருக்காது இல்லையா. ஸோ இதை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போது மணி லெண்டர்ஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இதை பார்க்கலாம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை. இதனால கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் நம்மளுடைய ஃபினான்ஷியலில் ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க. இப்போ கோஆப்ரேட்டிவ் வந்துட்டு நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஓகே? ஸோ ஒன்று வந்துட்டு அக்ரிகல்ச்சர் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பிரிக்கலாம், இன்னொன்று நான் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னால் என்னது, இப்போ நம்மளுடைய ஃபார்மர் சம்மந்தமான எல்லா விஷயங்களுக்கும் வந்துட்டு லோன் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அது அக்ரிகல்ச்சர். அது போக இப்போ வந்து ஆடு மாடு கோழி பண்ணலாம் வளர்க்க காசு கொடுத்தாங்கன்னா அது வந்து இதுக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன படிக்கலாம்னா ரெண்டாக படிக்கலாம். ஒன்று ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்னொன்று லாங் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த ஏரியா நீங்கள் கவனிக்கணும்.
இப்போது அர்பன் கோஆப்ரேட்டிவாக இருந்தாலும் சரி இல்லை எதாக இருந்தாலுமே சரி மோஸ்ட்லி யாருடைய பர்வியூக்கு கீழே வரும்னா ஆர்பிஐக்கு கீழே தான் வரும். ஓகேவா? ஆனால் இப்போ அக்ரிகல்ச்சர் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷனில் இந்த லாங் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷனை மட்டும் எதுக்கு கீழே வரும்னா லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்க்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ இவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வரும். இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, தென் இப்போ ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன் எடுத்து பார்க்கும்போது இதை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று, இப்போ ஒவ்வொரு வில்லேஜ் லெவலில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் அப்படி சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு அந்தந்த கன்சர்ன்ட் ஏரியாவுக்கு சம்மந்தப்பட்டது. இப்போ நிறையா ஒரு கூட்டமான ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் சேர்ந்து தான் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து சென்ட்ரல்னு ஒன்று நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் நினைக்கக்கூடாது. ஓகேவா? இது ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷனுக்கு கீழே வர சென்ட்ரல். இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்து உள்ள அபெக்ஸ் பாடி தான் நம்ம ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படி சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஓகே, ஸோ அப்போ வந்து ஹைரார்கி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அபெக்ஸ், அதுக்கு கீழே இது வரும், அதுக்கு கீழே தான் இது வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இப்போ அக்ரிகல்ச்சர் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன் பார்க்கும்போது, தென் இந்த சைடில் நான் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இதையும் அகைன் நம்ம என்னதான் பிரிக்கலாம்னா ஒரு 2 இதாக பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே தான் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு ஒன்று வரும். அப்புறம் இன்னொன்று என்ன வரும்னா எம்ப்ளாயி கிரெடிட் சொசைட்டிஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி கிரெடிட் சொசைட்டி அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு 2ஆக வரும். ஓகேவா? இப்போ வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஸோ அவங்க வந்துட்டு எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா இப்போ அந்தந்த கன்சர்ன்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வருவாங்க. ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்துட்டு அதை சில ஆக்டுக்கு கீழே நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? தென் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எடுத்து பார்க்கும்போது 1996 வரைக்கும் இவங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு லோன் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மோஸ்ட்லி எங்கே இருக்கும்? ரூரல் ஏரியாவில் இருக்காது, அர்பன் ஏரியாவில் தான் இருக்கும் இல்லையா? அப்போ அர்பன் ஏரியாவில் உள்ள மக்களுக்கு எதுக்கு அக்ரிகல்ச்சருக்கு லோன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் 1996க்கு அப்புறம் அதை மாற்றி இப்போ அந்த அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ரூரல் ஏரியாவில் மாதிரியே அக்ரிகல்ச்சருக்கு லோன் கொடுக்குறாங்க. ஓகேவா? லெண்டிங் கொடுக்குறாங்க. அப்புறமா இதை யார் கண்ட்ரோல் பண்ணுவா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து டியூவல் கண்ட்ரோல். ஒன்று வந்துட்டு ஆர்பிஐ பண்ணுவாங்க, இன்னொன்று கண்ட்ரோல் யார் பண்ணுவாங்கன்னா அந்த கன்சர்ன்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பற்றினதை பார்ப்பாங்க. இதே வந்து பேங்கிங் சம்மந்தமான விஷயங்களை வந்துட்டு ஆர்பிஐ பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் முக்கியமான அண்டர்லைன் பண்ணக்கூடிய நம்ம விஷயங்கள். அப்புறமா இப்போ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 97 ஓகேவா? ஸோ 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2011 வந்து கொண்டு வந்திருப்போம். ஓகேவா? தென் இப்போ வந்துட்டு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய, இப்போ நம்ம சிட்டிசனாக இருந்தோம்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் 19ல் கிளாஸ் 1ல் சிக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பிடிச்சதுன்னா நம்ம கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேவா? அது போக பார்ட் 9Bயில் என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பார்த்தீங்கன்னா சில பிரின்சிபல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 43rd ஓகேவா? ஸோ 43rd பியில் ஆர்டிக்கலில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றினதை டிபிஎஸ்பியில் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டிபிஎஸ்பிலேயே இதை பற்றி வருது, ஃபண்டமெண்டல் ரைட்லேயும் இதை பற்றி வருது. அப்புறமா 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2011 வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றினது ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதில் இம்பார்ட்டண்ட்டான டேக் அவே பாயிண்ட்ஸ். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன பார்த்தோம்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி பார்த்தோம். ஓகேவா? தென் எப்போவுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹையரான ரிட்டர்ன் கிடச்சிதுன்னா ஹையர் ரிஸ்க் இதில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுவும் அந்த பாயிண்ட் பார்த்தோம். ஓகே, தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. கான்ஸ்டிடியூஷனுடைய மேக்கிங் பற்றி ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ 1935 தான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் 1938 ஜவஹர்லால் நேரு வந்து என்ன டிக்ளேர் பண்ணுறாருன்னா இந்தியா வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கான கான்ஸ்டிடியூஷனை நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வச்சு எந்த ஒரு ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் நம்மளே தயாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபாரின் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் பிரிட்டிஷ் பீரியடை குறிக்கும். ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் அவங்க எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமலே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு தேவையான கான்ஸ்டிடியூஷனை நம்மளே வந்துட்டு உருவாக்குன்ற மாதிரி 1938 சொல்லியிருப்பார். அப்புறமா 1940 இந்த டிமாண்ட் ஆஃப் ஐஎன்சியை யார் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபரில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட டிமாண்டை
தென் 1942 என்ன பண்ணுவாங்கன்னா சார் ஸ்டஃபர்ட் கிரிப்ஸ் குழு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிராஃப்ட் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டிராஃப்ட் அக்செப்டபுளாக இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதை முஸ்லீம் லீக் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹோல் இந்தியாவுக்குமே, ஓகேவா, ஸோ அதாவது பாகிஸ்தானையும் சேர்த்து ஒரே கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் முஸ்லீம் லீக் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை, செப்பரேட்டான இடம் வேணும், செப்பரேட்டான கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் இதான் கிரிப்ஸ் குழு பற்றின ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு 1946 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேபினெட் அசம்பிளி உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கேபினெட் குழு உருவாங்க. கேபினெட் குழு வந்ததுக்கப்புறமேட்டு இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. தென் இப்போ கேபினெட் மிஷன் பிளானோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் தான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் 389 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த 389ல் 296 சீட் பிரிட்டிஷ் இந்தியாவில் உள்ளது. ஓகேவா? தென் மிச்ச 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் உள்ளது. ஏன்னா அந்த டைம்லேயே எல்லாமே பிரிட்டிஷ் இந்தியா கீழே இருந்திருக்காது. சில இது பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதுலேருந்து ஒரு 93 ஸ்டேட் ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. இந்த சீட் அலாட்மெண்ட் எது பேசிஸில் பண்ணியிருப்பாங்கன்னா அந்தந்த இடத்துல உள்ள பாப்புலேஷனுடைய ப்ரொப்போர்ஷன் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்கு அந்த சீட்டு எல்லாருக்கும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்னு அர்த்தம். ஆக்சுவலி ஒவ்வொரு கான்ஸ்டிடியூவன்ட்லேயும் எவ்வளோ தூரத்துக்கு பாப்புலேஷன் இருக்காங்களோ அதோட போர்ஷன் பொறுத்து ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தென் ஓட்டிங் மெத்தட் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட், இந்த மாதிரி மெத்தடில் தான் அவங்க இங்கே பண்ணியிருப்பாங்க. தென் ரெப்ரசன்டேட்டிவ் பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து எப்படி அனுப்பியிருப்பாங்கன்னா இப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் ஹெட் இருப்பாங்கல்ல, அந்த ஹெட் சில பேரை நாமினேட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்கான மெம்பரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்புறமா இந்த கான்ஸ்டிடியூஷனை நிறைய சிட்டிங்க்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர் 3 years ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணி எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா November 26, 1949. தென் எப்போ எஃபெக்ட்டுக்கு வந்திருக்கும்னா January 26, 1950 வந்திருக்கும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே. ஏன்னா இந்த டேயில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் அடைவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த டே சூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் அந்த டைமில் நிறைய கமிட்டிஸ்க்கு சேர்மன் கொடுத்துருப்பாங்க. இது அடிக்கடி நிறைய எக்ஸாம்ஸில் பொறுத்துகளை கேட்பாங்க. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ யூனியன் பவர், யூனியன் கான்ஸ்டிடியூஷன் அதுக்கெல்லாம் யார் ஹெட்டாக இருந்திருப்பான்னா அந்த ரெண்டுக்கும் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? இன்னொன்று ஸ்டேட்ஸ் கமிட்டிக்கும் ஜவஹர்லால் நேரு தான் ஹெட்டாக இருந்திருப்பார். தென் ஸ்டீரிங் கமிட்டி, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இதுக்கெல்லாம் ராஜேந்திர பிரசாத் ஹெட்டாக இருந்திருப்பார். தென் ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷனுக்கு யார் ஹெட்டாக இருந்திருப்பார்னா சர்தார் பட்டேல் இருந்திருப்பார். தென் டிராஃப்டிங் கமிட்டிக்கு நம்மளுக்கு தெரியும் அந்த வரைவு குழுவுக்கான தலைவர் டாக்டர் அம்பேத்கர். அப்புறம் சர்தார் பட்டேல் எதுக்கு எந்த கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்திருப்பார்னா அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டி, ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இந்த ஏரியாக்கெல்லாம் பட்டேல் தான் என்னதான் இருந்திருப்பாருன்னா ஹெட்டாக இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ இந்த கமிட்டிஸும் சேர்மனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறமா ஏன் நம்மளுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் லக்ஷ்மிகாந்த் புக்லேயே இருக்கும். என்னென்னா ஒரு சொசைட்டியில் உள்ள பீப்புள் எல்லாருமே கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணணும், மினிமம் கோஆர்டினேஷன் ரூலாவது நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கியிருப்பாங்க. இன்னொன்று டிசிஷன் மேக்கிங் பவர் யாரோடது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. இப்போ கான்ஸ்டிடியூஷனே இல்லைன்னா ஆளாளுக்கு சட்டம் உருவாக்குறாங்கன்னா அப்போ அந்த நாடு என்ன ஆகுறது? ஸோ இவங்களுக்கான பவர் இவ்வளோ தான், இவங்களுக்கான இவ்வளோ தான், யார் டிசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் கவர்மெண்ட்டோடைய பவரை லிமிட் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கிறோம், ரிப்பப்ளிக் கண்ட்ரியில் இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு. அதே டைமில் கவர்மெண்ட் அவங்களுக்கும் லிமிட் ஆஃப் பவர் இருக்கணும். அப்புறம் மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே அவங்க தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கியிருப்பாங்க. இன்னொன்று சொசைட்டியோடைய ஃபுல் ஆஸ்பிரேஷன் என்ன, சொசைட்டியோட கோல் என்ன, அதை நிறைவேற்றுறதுக்கும் நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷன் தேவை. இது எதில் கொடுத்துருப்பாங்க? டிபிஎஸ்பிக்கு கீழே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது ஒரு ஸ்டேட் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. தென் அந்த கன்சர்ன்டு பீப்புளுக்கான ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி கொடுக்கணும் நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு. அதனால தான் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கியிருக்காங்க. ஓகே? ஸோ இதெல்லாம் ஏன் கான்ஸ்டிடியூஷன் தேவை அப்படிங்கிறதுக்கான விஷயம். தென் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு நிறையவே தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று லென்த்தியஸ்ட் அண்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்பட்டதுலேயே நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்மளோடது தான். ஏன் அப்படின்னா அதுக்கு 4 மெயினான ஃபேக்டர்ஸ் காரணம். ஒன்று நம்மளுடைய ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? நம்ம இந்தியாவுடைய கண்ட்ரியோடைய ரொம்ப பெரிய வேஸ்ட்னஸ், அது போக நம்மளுடைய டைவர்சிட்டி தான் இது முக்கியமான காரணம். அப்புறமா இப்போ நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ், நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதிகமாக நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். தென் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுக்கும்
ஒரு பொதுவான சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால அவங்கவுங்களுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போடுறதுக்காகவே அது பெரிய ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்றாங்க. அப்புறமா இப்போது லீகல் லுமினரிஸ் வந்துட்டு அதிகமாக டாமினண்ட்டாக இருந்திருப்பாங்க. அதாவது நீங்கள் இந்த அரசியலமைப்பு எழுதினவங்க, அதில் தலைவராக இருந்தவங்களெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் லாயர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனாலேயும் இதோடைய அமைப்பு வந்துட்டு ரொம்ப பெரிய நீளமாக இருக்குதுன்னு நம்ம இன்னொன்று சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதான் 4 ரீசன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. தென் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னா இதெல்லாம் முக்கியமானது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்மளை வந்து நிறைய சோர்சஸ்லேருந்து எடுத்திருப்போம். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது ஆக்சுவலி நம்ம மற்றவங்கள்ட்ட வந்து காப்பி பண்ணியிருக்கிறோன்ட்டு. அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா ரொம்ப வருஷமாக நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட அடிமையாக இருந்திருக்கோம். ஆனால் மற்றவங்களாம் நம்மளுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் எழுதிட்டாங்க இல்லையா? ஸோ எந்தெந்த கண்ட்ரிலலாம் என்னென்ன பெஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க, அது நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கிட்டது தான் சில விஷயங்கள். ஸோ நம்மளும் வந்து நம்மளுடைய ஓன் மெத்தடும் ஃபாலோ பண்ணுறோம். அது போக பெஸ்ட் ப்ராக்டிசஸையும் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய சோர்ஸ்லேருந்து நம்ம அதை ட்ரா பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். அதே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து எடுத்திருப்போம். ஸோ டிபிஎஸ்பி வந்து ஐரிஸ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து எடுத்திருப்போம். ஓகேவா? அது போக இப்போ ரிஜிடிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி இது ரெண்டோட பிளெண்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்றாங்க. சில கான்ஸ்டிடியூஷன் வந்து திருத்தவே முடியாது. எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். சிலது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போ வேணால் நம்ம திருத்திக்கலாம். எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அப்படி ரெண்டுமா இருக்கக்கூடாது. தேவைப்படுற நேரத்தில் காலத்துக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து நம்மளுடைய சட்டங்களை திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளெக்சிபிலிட்டி, ரிஜிடிட்டி ரெண்டுமே வந்து அதில் மெயின்டைன் பண்ணுறாங்க. தென் நம்ம வந்து ஃபெடரல் சிஸ்டம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் சென்டர் வந்து நம்மளுக்கு இருக்குது. சென்டர் போக சென்டர் கூட மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தென் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ இது நம்மளுடைய சைலண்டான ஒரு ஃபீச்சர் அப்படி சொல்கிறாங்க. அப்புறமா நம்மளுடைய பார்லிமெண்ட்டோடைய சாவர்ஜினிட்டி, அது போக ஜுடிஷியல் சுப்ரீமசி, இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு பார்லிமெண்ட் தான் நம்மளுக்கு லா மேக் பண்ணுறாங்க. அதே டைம் பார்லிமெண்ட்டும் அவங்களுடைய எல்லையை மீறக்கூடாதுங்கிறதுக்காக ஜுடிஷியல் சுப்ரீமசியை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா இப்போது பார்லிமெண்ட் வந்துட்டு மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தலையிடக்கூடாது அப்படின்றதுக்காக. எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷனில், எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தலையிடலாம். மற்றபடி வந்துட்டு அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக தலையிட்டாங்கன்னா மக்கள் எங்கே போவாங்க? ஜுடிஷியரி கிட்டே போவாங்க. ஸோ ஜுடிஷியல் சுப்ரீமசி கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, தென் நம்மளுடைய ஜுடிஷியரி வந்துட்டு இன்டெகிரேட்டடான இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கான சில லிஸ்ட் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கும். அதனாலே நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு பெருசாக இருந்திருக்கும். தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ வந்து நம்மளோட சிட்டிசனுக்கே உரித்தான சில ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் இருக்குது. அதுபோக டிபிஎஸ்பி ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இப்போது ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து டேக்கன் பண்ணணும் பீப்புளோட வெல்ஃபேருக்காக அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸ்க்கு கீழே வரும். நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கும். அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னா எக்கனாமிக் ரைட்ஸும் சோஷியல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியில் இருக்கும். ஓகேவா? அது போக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன, சிட்டிசன் வந்து என்னென்ன டியூட்டிஸ் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் அமெண்ட்மெண்ட் மூலமாக நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அப்புறம் செக்யூலர் ஸ்டேட். ஓகேவா? ஸோ நம்ம எந்த ஒரு மதத்துக்கோ யாருக்குமே வந்துட்டு ஒரு பட்சமாக நம்ம சப்போர்ட் பண்ணுற நாடு கிடையாது. எல்லா ரீஜியனையும் நம்ம வந்துட்டு சேமாக ஒரே மாதிரி நம்ம அந்த ரிலீஜியன் எல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ செக்யூலரிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதுவும் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் செக்யூலர் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணியிருப்போம். தென் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸி. ஓகே, ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்குன்ட்டு 18 வயசு வந்து யாராக இருந்தாலும் வந்துட்டு ஓட்டு போடலாம் இல்லையா? ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தென் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். எவ்வளோ பெரிய நம்ம கிட்ட டைவர்சிட்டி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு இண்டிபெண்ட் பாடிஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேக் அந்த மாதிரி இண்டிபெண்ட் பாடிஸ்லாம் நிறையா இருக்கிறாங்கல்ல, கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். ஸோ அதை சொல்கிறாங்க. தென் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எப்போமாவது வந்துட்டு இப்போது வார், அப்புறம் நேச்சுரல் கெலாமிட்டிஸ், தென் இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் இந்த மாதிரிலாம் அந்த டைமில் அப்போது என்ன பண்ணலான்னா இப்போது ஒரு ஸ்டேட் ஓகே அவங்க கான்ஸ்டிடியூஷன் படி நடந்துக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணினாலுமே எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அங்கே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் 3 tier கவர்மெண்ட். 3 tier கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், இன்னொன்று வந்துட்டு நம்மளுடைய நம்ம பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ், ஸோ அந்த மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 tier கவர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் பற்றின விஷயம், நம்மளோட கான்ஸ்டிடியூஷனுடைய சைலண்ட் ஃபீச்சர்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா
இதில் இப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்துட்டு அவங்க மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்படி செலக்ட் பண்ணும்போது எல்லா மெம்பர்ஸையுமே அடல்ட் ஃப்ரான்ச்சைஸி மூலமாக தான், அதாவது ஓட்டு பண்ணி தான் செலக்ட் பண்ணாங்கன்னா ஆக்சுவலி அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இங்கே நம்ம இன்னொரு வேர்டு என்ன பார்த்துருப்போம், பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து அந்த ஹெட்டு தான் வந்து சில பேரை நாமினேட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போது இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளிக்கு வந்துட்டு தேர்ந்தெடுத்த நபர்கள் தேர்ந்தெடுக்கும் போது என்ன வாக்குமுறை பின்பற்றிருப்பாங்கன்னா அடல்ட் ஃப்ரான்ச்சைஸையும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி நாமினேட்டடும் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். தென் தேர்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செடிஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. செடிஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, இது வந்து ஒரு தேச துரோக வழக்கு. ஓகேவா, எப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு இல்லை நம்மளோட கண்ட்ரியோடைய அமைதியை குலைக்கிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஈவன் எழுதுனா கூட, ஓகேவா, ஸோ எழுதுனா கூட இல்லை சொன்னால் கூட, இல்லைனா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் கூட இந்த எல்லா ப்ராக்டிசஸுமே தேச துரோகம் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். ஓகேவா, ஸோ இந்த செடிஷனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே இது இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ இப்போவும் ஏன் அது இருக்குதுன்னா கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு அந்த கரெக்டாக அவங்களோட டியூட்டிஸ்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு, யாரும் அவங்கள வந்துட்டு தடையில்லாமல் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து தேவைப்படுது. ஓகேவா, ஏன்னா மக்கள் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளுடைய ஸ்டேட்டு இல்லைனா நம்மளோட கண்ட்ரியை பற்றி தப்பாக சொன்னாலோ, இல்லை மக்களுக்கு நடுவில் வந்துட்டு ஏதாவது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் உருவாக்குனாலோ, அப்போது அந்த நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு ஏதாவது ஒன்று சொன்னாலோ, ஸோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செடிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. ஓகேவா, இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஐபிசியில் 1860 இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் 1870 தான் செடிஷன் அப்படிங்கிறது ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து ஒரு குற்றம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, இது வந்து அண்டர் செக்ஷன் 124 கேபிட்டல் ஏ ஆஃப் ஐபிசியில் இருக்குது, அதாவது இந்தியன் பீனல் கோடில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ ஏன் பிரிட்டிஷ் வந்து இந்த இது கொண்டு வந்திருப்பாங்கன்னா இப்போ மக்கள் வந்துட்டு அவங்களோட ஸ்பீச் மூலமாக எக்ஸ்பிரஷன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய லீடர்ஸை வந்துட்டு இந்த இதுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி, அது போக பால் கங்காதர திலக், அவங்களெல்லாம் இந்த செடிஷன் லாக்கு கீழே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமேட்டும் ஏன் நம்ம வந்துட்டு இதை வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் செடிஷனுங்கிற ஒரு வேர்ட் கிடையவே கிடையாது. ஓகேவா, ஆனாலும் கூட நம்மளோட ஐபிசியில் செக்ஷன் 124 கேபிட்டல் ஏக்கு கீழே இந்த செடிஷன்லாம் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஈவன் கான்ஸ்டிடியூஷனில் பகிரங்கமாக இல்லைனா கூட செடிஷன் வந்து இன்னுமே இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த செக்ஷன் 124 கிளாஸ் ஏல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவோ, இல்லைனா எழுத்துக்கள் மூலமாகவோ, இல்லைனா செய்கைகள் மூலமாகவோ, இல்லைனா அவங்க வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷன் மூலமாகவோ, அல்லனா இப்போ வந்துட்டு நம்மளுடைய கண்ட்ரிக்கு எதிராக ஏதாவது ஒரு பகைமை வச்சுருக்குறாங்க, ஏதாவது ஒரு வன்மம் மனசில் வச்சுருக்குறாங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட்டு நம்ம லா மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு அதுக்கு ஏதாவது டிஸ்ரெஸ்பெக்ட் வர மாதிரி நடந்துக்கிட்டாங்கனாலோ, இல்லை நடந்துக்க போகிறாங்க அப்படின்னாலோ, அப்போ அவங்களுக்கு வந்துட்டு லைஃப் டைம் என்ன பண்ணலான்னா அவங்கள ஜெயிலில் வைக்கலாம், இல்லைனா ஒரு மினிமம் 3 years. ஓகேவா, ஸோ 3 years வித் ஃபைன், இல்லைனா ஃபைன் அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதான் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம். தென் இப்போது டிஸ்அஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக டிஸ்லாயல்ட்டி, அப்புறம் நம்மளுடைய கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒரு எதிரி உணர்வு வந்து யாராவது ஒருத்தவங்க வச்சுருந்தாங்கன்னா ஸோ அதெல்லாம் இதுக்கு கீழே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் நம்மளுடைய கண்ட்ரியை பற்றி, நம்மளுடைய லா பற்றி யாராவது தப்பாக பேசுனாங்க, இல்லைனா நம்மளோட கண்ட்ரியை வந்து டிஸ்அஃபெக்ஷன் மாதிரி யாராவது பேசுனாங்க, அதை வந்துட்டு யாராவது பகைமை உணர்வு வச்சு பேசுனாங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்துட்டு இதுக்கு கீழே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றியோ, இல்லை நம்ம கவர்மெண்ட் பற்றியோ, நம்மளுடைய எந்த ஒரு இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணினதை பற்றியும் நம்ம வந்து தப்பாக பேசணும், இல்லைனா வந்து தப்பான எண்ணங்கள் பரப்பணும், டிஸ்அஃபெக்ஷன் அதுக்கு காட்டணும் அப்படின்னா அப்போ அது எல்லாமே செடிஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். ஓகேவா, தென் இந்த செடிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அப்போ அதுக்கு பெயில் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இந்த பர்சன் யாரெல்லாம் வந்துட்டு இந்த செடிஷனுக்கு கீழே அரெஸ்ட் ஆகுறாங்களோ அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்லேக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் அவங்க வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் தான் வாழ வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். எப்போ வந்து கோர்ட் தேவைப்படும் போது கூப்பிட்டாலும் இவங்க அங்கே போய் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகணும். ஓகேவா, ஸோ அதான் வந்து செடிஷன் பற்றின ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ ஆக்சுவலி ரொம்ப வருஷமாகவே செடிஷன் வேணும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்சியான டாபிக்ஸ் போயிட்டே இருக்குது. நிறைய இடங்களில் வந்து செடிஷனை ஒரு கிளாஸாக யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படின்ற மாதிரிலாம் கூட நியூஸ் போயிட்டுருக்குது. நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் என்ன தெரியும்னா வாட் இஸ் செடிஷன், அது எந்த செக்ஷனுக்கு கீழே வருது அப்படின்றத பற்றி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ரிவர் கங்கா பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம அதில் வந்துட்டு அந்த காரிடார் பற்றி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதனால். ஓகே, இப்போ கங்கா பற்றி பார்க்கலாம். கங்கா வந்துட்டு எங்கேருந்து ஆரிஜின் ஆகுதுன்னா கமுக்கில், அதாவது உத்தரகாஷி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்டில் கங்கோத்ரி கிளேஷியர்லேருந்து வருது. இதோட டோட்டல் லென்த் 2525 கிலோமீட்டர் அப்படின்றாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் இது வந்து 11 ஸ்டேட்டில்
பாயுது. ஓகேவா? ஸோ அது யாரெல்லாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால், டெல்லி இந்த இடத்துலலாம் இது இருக்குது. தென் இப்போ இதோட ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சோன், யமுனா இவங்களாம் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ஓகே, ஸோ இப்போ ரைட் பேங்க் லெஃப்ட் பேங்க்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, இப்போ இங்கேருந்து இப்படி கங்கா இப்போ அரிஜினேட் ஆகி இப்படி இந்த ஈஸ்ட் பார்த்து ஓடுதுன்னு வைக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போவுமே ரிவர் எந்த சைடு பார்த்து ஓடுதோ அப்படி தான் அதை நேம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஈஸ்ட் பார்த்து ஓடுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஈஸ்ட் சைடில் நிற்கிங்கன்னா சி சைடில் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே பார்த்து நிற்கிறீங்கன்னா உங்களோட ரைட் சைடு எது இதாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட லெஃப்ட் சைடு இதாக இருக்கும் இல்லையா? ஸோ எந்தெந்த ரிவர்லாம் வந்துட்டு லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கலக்குதோ அதெல்லாம் வந்துட்டு உங்களோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ரைட்லேருந்து உங்க கூட வந்து கலக்கிற கிளை நதிகள் எல்லாமே ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஒரு ரைட் பேங்க் லெஃப்ட் பேங்க் எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். தென் கங்காவோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் யாருன்னா ராம்கங்கா, கோமதி, காக்ரா, கந்தக், கோஷி, மகானந்தா இதெல்லாம் அவங்களோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இங்கே வந்து கங்கோத்ரி இருக்குது. ஓகேவா? ஸோ கங்கோத்ரியிலேருந்து வரும்போது இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ரிவரை வெறும் பாகிரதி அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்போ வந்துட்டு இதை நம்ம கங்கா அப்படி சொல்லுவோம்னா இங்கேருந்து வந்துட்டு அலக்நந்தா ரிவர் வரும். ஓகேவா? ஸோ இந்த அலக்நந்தா வந்துட்டு தேவப்பிரயாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல அலக்நந்தாவும் பாகிரதியும் கலப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த ரிவரை நம்ம என்ன சொல்கிறோம்னா கங்கா அப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ கங்காவோட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். ஏன்னா இங்கே இப்படி இருந்து கங்கா போகும்போதுல ரைட்டில் இருந்து தானே யமுனோத்ரியிலேருந்து யமுனா வந்து கலக்குறாங்க. ஸோ அதனால் ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இங்கே வருவான்னு பார்த்துட்டிங்கன்னா பத்ரிநாத்தில், அதாவது இங்கே தௌலி கங்கா அப்படிங்கிறதுல வந்துட்டு விஷ்ணு பிரயாக்ல வந்து கலப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த நந்த் பிரயாக்ல யார் வந்து கலப்பாங்கன்னா இந்த நந்தாகினி வந்து கலப்பாங்க. தென் இங்கே கர்ணப்பிரயாக் அப்படிங்கிற இடத்துல பிந்தார் கங்கை வந்து கலப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து மண்டாகினி அப்படிங்கிறது வந்துட்டு ருத்ரப்பிரயாக்ல கலப்பாங்க. ஸோ இவ்வளோ பேரும் கலந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அலக்நந்தா அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த அலக்நந்தா எப்போ வந்து பாகிரதி கூட கலக்குதோ அந்த இடம் வந்து தேவப்பிரயாக்ல இருந்து தான் இந்த ரிவரை நம்ம என்ன சொல்லுவோம்னா கங்கா அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி இதெல்லாம் பில்கிரிமேஜ் சைட்ஸ். ஓகேவா? ஸோ ஹிந்துக்களுக்கான பில்கிரிமேஜ் சைட்ஸ். இந்த இது நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதாவது இது ஈஸ்ட் டு வெஸ்ட் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், வெஸ்ட் டு ஈஸ்ட் அரேஞ்ச் பண்ண சொன்னாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து யமுனோத்ரி, அடுத்து கங்கோத்ரி, அடுத்து கேதார்நாத், அடுத்து தான் பத்ரிநாத். ஓகேவா? ஸோ இந்த லைன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா இது வந்துட்டு அதோடைய ஆரிஜின் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகி அதுக்கப்புறமேட்டு லைட்டாக இந்த சைடு வந்துட்டு இந்த அலகாபாத் அப்படிங்கிற இடத்துல தான் கங்காவும் யமுனாவும் கலப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு ஈஸ்ட் வேர்டாக ஃப்ளோ ஆகி கடைசியில் எங்கே வந்து இங்கே கலப்பாங்கன்னா சாகர் ஐலாண்டில் இங்கே பே ஆஃப் பெங்காலில் வந்து கலப்பாங்க. ஓகேவா? இந்த இருக்குது அந்த ப்ளூ கலரில் காமிச்சிருக்காங்களா, இது வந்து யமுனா, இது வந்துட்டு கங்கா, இதெல்லாம் அதோடைய ட்ரிபியூட்டரிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து இப்படி வந்து கலக்கும்போது இங்கே சாகர் ஐலாண்டில் வந்து கலப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மவுத் ஆஃப் கங்காஸ் அப்படி சொல்லுவோம்ல அது. ஓகேவா? இது பே ஆஃப் பெங்காலில் வந்து கலப்பாங்க. இதான் வந்து கங்கா பற்றின ஒரு விஷயம். ஸோ கங்கா வந்து பார்க்கும்போது அது வந்துட்டு ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், தென் அந்த பில்கிரிமேஜ் சைட்ஸ் எந்தெந்த ரிவர்லாம் அது கூட கலக்குதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தென் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வரும். எதுக்காகனா எல்இடி பல்ப் வந்து வேர்ல்டுலே சீப்பஸ்ட் ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு ஒரு எல்இடி பல்ப் வெறும் 10 ரூபிக்கு கொடுக்குறாங்க 3 இயர் வாரண்டியோட. ஓகேவா? ஸோ அது வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 7 வாட்லேருந்து 12 வாட் எல்இடி பல்ப் வந்து கொடுக்குறாங்க. 10 லேக் எல்இடி பல்ப் வந்துட்டு இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு எதுக்கு கீழே வந்துருக்குன்னா உஜாலா ஸ்கீம் கீழே வந்திருக்கும். இது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த சிஇஎஸ்எல். ஓகேவா? இது வந்துட்டு இந்த இஇஎஸ்எல் இருக்காங்களே, எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீசஸ் லிமிடெட், இவங்களுடைய ஹோலி ஓன்டு சப்சிடரி. ஓகேவா? ஸோ இவங்க தான் இந்த ஸ்கீம் வந்து வெளியில் விட்டுருப்பாங்க. ஓகே, இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே இப்போ நம்ம கார்பன் எமிஷன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த இந்த உஜாலா ஸ்கீம்லலாம் ஒரு எல்இடி பல்ப் வந்துட்டு ஒரு 70 ரூபீஸ் 80 ரூபீஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த டைம் கிராம் உஜாலா ஸ்கீமுக்கு கீழே ரூரல் பீப்புள் யாரெல்லாம் வந்துட்டு ஹை குவாலிட்டி ஆஃப் லைட்டனிங் வந்துட்டு அவங்களுடைய பைசா பட்ஜெட்டில் அஃபோர்ட் பண்ண முடியலையோ அவங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது அவங்களோட இன்கம்மை வந்து சேவ் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் கிளைமேட் சேஞ்சுக்கும் நம்ம பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வீடுகளில் எப்பவும் யூஸ் பண்ணுவோம்ல பல்ப், அந்த பல்பை போய் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு எல்இடி பல்ப் நம்மளுக்கு என்ன ரேட்டில் தராங்கன்னா வெறும் 10 ரூபியில் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த ஸ்கீம். இதுக்காக ஃபேஸ் 1ல் வந்துட்டு அதாவது பீகார்லேருந்து இந்த ஏரியா சூஸ் பண்ணியிருக்காங்க, உத்தரப்பிரதேஷ்லேருந்து வாரணாசி, ஆந்திர பிரதேஷ்லேருந்து விஜயவாடா,
மகாராஷ்டிராலேருந்து நாக்பூர், தென் வெஸ்டர்ன் குஜராத்தில் சில வில்லேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபினான்ஸ் வந்துட்டு என்டையராக எப்படி பண்ணுறாங்கன்னா கார்பன் கிரெடிட்ஸ் மூலமாக பண்ணுறாங்க. இந்த எல்இடி பல்போட வாட் வந்து 7 வாட் அண்ட் 12 வாட் பல்ப் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ரூரல் கன்சூமர் வந்து அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த இன்கண்டிசன்ட் பல்ப் கொடுத்தாங்க. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பல்ப் கொடுத்தாங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டிக்கு எல்இடி பல்பு. ஓகே, இது 10 ரூபி அந்த மாதிரி இதில் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபேமிலிக்கு மேக்ஸிமமாக 5 எல்இடி பல்ப் வரைக்கும் கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த பழைய பல்பை கொடுத்தோன்னா நம்மளால் மேக்ஸிமம் 5 எல்இடி பல்ப் வரைக்கும் வாங்கிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் வந்துட்டு எதுக்காக கொண்டு இருப்பாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த அந்த உஜாலா ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒவ்வொரு வில்லேஜையும் அதால் டச் பண்ண முடியல. ஏன்னா ஃபினான்ஷியல் பேரியர் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு எல்இடி பல்ப் வந்து 70 ரூபீஸ் 80 ரூபீஸுங்கும் போது மக்களால் எப்படி கொடுக்க முடியல. பட் இப்போ 10 ரூபீஸுங்கும் போது அது எல்லாரையும் வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை, அதை ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. தென் இதனால் என்ன சிக்னிஃபிகன்ஸ் வரும்னா, நம்மளுடைய கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷனில் பெரிய இம்பாக்ட் ஏற்படும். நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு எனர்ஜி சேவிங்ஸ் பண்ண முடியும்னா 2025 மில்லியன் கிலோவாட் ஹவர் வந்து பெர் இயருக்கு பண்ண முடியும். கார்பன் ரிடக்ஷன் வந்துட்டு 1.65 மில்லியன் டன் வந்துட்டு ஒரு இயருக்கு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தென் இப்போது கரெக்டான வெளிச்சம் அப்படிங்கிறது நம்மளால் வாங்கக்கூடிய ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைக்குது. இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். தென் புவர் பீப்புள், ரூரல் சிட்டிசனுடைய லைஃப் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட ஃபினான்ஷியல் சேவிங் அதிகமாகும். ஏன்னா ஒரு பல்ப் 10 ரூபீஸ் அப்படிங்கும்போது இப்போ ஒரு நார்மலாக 70 ரூபீஸ் கொடுத்து வாங்குறதுக்கும் 10 ரூபீனா அதில் 60 ரூபீஸ் மிச்சமாகுது இல்லையா, அதை சொல்கிறாங்க. தென் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்துட்டு இன்னும் அது 60 ரூபாயை வேறு எதுலையாவது போய் செலவு பண்ணுவாங்க, அது நல்லாயிருக்கும் எக்கனாமி அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ அவங்களுக்கான இன்கம் அப்படின்னு வரும்போது ஸோ அதை வந்து நம்ம சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இந்த ஸ்கீம் பற்றின ஒரு விஷயம். ஸோ உஜாலா ஸ்கீம் கிராமின் அப்படிங்கிறது ஒரு எல்இடி பல்ப் 10 ரூபிக்காக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதான் முக்கியமான ஒரு ஸ்கீம். ஓகே, எனக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.